ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜே கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரீ ஃபயர் தான் பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவுக்கு நல்ல சப்போர்ட் தந்துருந்தீங்க, இந்த வீடியோவுக்கும் தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. நம்மளால இப்போ பேட்டில் ராயல் மட்டும்தான் விளையாட முடியும். ஆனால் நம்ம என்ன ரேங்க்னு உங்களுக்கே தெரியும், பிரான்ஸ் தான். ஆக்சுவலி நான் மாஸ்டரில் இருந்தேன். மாஸ்டரில் இருந்து லெவல்லாம் நிறையா இருந்தது. பட் இந்த யூடியூப் ஆரம்பித்ததுனால, சேனல் ஆரம்பித்ததுனால நான் அந்த ஃப்ரீ ஃபயரை டெலீட் பண்ணிட்டு புதுசாக ஒரு அக்கௌண்ட் போட்டு ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா பாதியிலேருந்து ஆரம்பித்தா அவங்களுக்கு புரியாது, அதனால தான் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலான்னு டெலீட் பண்ணிட்டு போட்டிருக்கேன். ஸோ இப்போ என்ன மேப்னே தெரில இது. ஏன்னா நிறையா மேப்லாம் புதுசாக விட்டுருக்காங்க. எனக்கு முன்னாடி தெரிஞ்சதுன்னா அது பெருமுடா, நெக்ஸட்ரா, அடுத்து கல்லறீனமே ஒரு மேப் இருந்தது, அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிருந்தது. ஆனால் இது ஆல்பி அப்படின்லாம் இருக்கு, என்னன்னு தெரில. இந்த மேப்பும் எனக்கு இது வரைக்கும் வந்ததில்லை, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மேப்பே வருது. ஸோ இப்போ நம்ம எங்கே இறங்கலாம்னா, ஏதாவது ஒரு நல்ல குட்டி வீடாக பார்த்து இறங்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு மெயின் பிளேஸ்லாம் இருக்கோம்ல, இப்போ பெருமுடானா பீக்கு, கிளாக் டவர்னு இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம இறங்க தேவையில்ல ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்மளுக்கு ஒரு கன் தேவை. கன் கிடைச்ச பிறகு வேணால் நம்ம அங்கே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எதாவது வீட்டில் இறங்கலாம். இங்கே நிறையா வீடு இருக்குது, இங்கே இறங்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு பக்கத்தில் தான் ஒரு இடம் இருக்குது, நம்மளுக்கு வேணும்னா அங்கே போய்க்கலாம். பட் இந்த மேப்பில் எங்கே போவாங்கன்னே தெரில. பெருமுடா நெக்ஸட்ரானா கொஞ்சம் தெரியும், ஃபார்ம் டோப்பியா போவாங்க. நெக்ஸட்ரானா இது பெருமுடானா பீக்கு, கிளாக் டவர் தான் எல்லாரும் போவாங்க. ஆனால் இந்த மேப் என்ன பேர் கூட தெரில, இதில் எங்கே போவாங்கன்னே தெரியல எனக்கு. அதனால நம்ம பாட்டிக்கு கண்ணு முன்னாடி கிடச்சாங்கன்னா சுடலாம், இல்லைன்னா தேவையில்ல. இந்த மேட்ச்சில் எப்படியாச்சும் நம்ம பூயா வாங்கி ஆகணும் கைஸ். இந்த மேட்ச் முடிச்ச பிறகு நம்ம ஒரு லோன் உல்ஃபாக விளையாடலாம். ஏன்னா நம்மளுக்கு இன்னும் சிஎஸ் ரேங்க் கூட இல்லை, பிஆர் ரேங்க் கூட ஓப்பன் ஆகலை. ஸோ மறக்காமல் வீடியோ பார்க்கறவங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இங்கே மேக் 7 கன் கிடச்சிருக்கு, மேக் 7. இந்த இது சுடு ஏன் லூட் எடுக்கிறான். இவன் லூட்டில் எதுவும் இல்லை, நமக்கு பிடிக்காத கன் தான் இருக்குது. அந்த M14 நல்ல கன் தான், பட் அவ்வளோவா எனக்கு வராது. அது மட்டும் இல்லாமல் ஐயோ புல்லட் வேறு வேஸ்ட் ஆகிடுச்சு. எனக்கு வேறு கொஞ்சம் டச் விட்டு போயிடுச்சு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு தான் இது இந்த டெலீட் பண்ணிட்டு ஆரம்பிச்சிருக்கேன் ஃப்ரீ ஃபயர் விளாட. ஸோ இங்கே என்ன கன், இங்கேயும் அதே M14 தான். நம்ம ஓகே, நம்ம AK-47க்கு பதிலாக இது M14 எடுத்துக்கலாம். போன மேட்ச் AK-47 அவ்வளோவா நான் யூஸ் பண்ணல, கொஞ்சம் தான் யூஸ் பண்ணேன். உட்பேக்கர் கட்சிருக்கு, உட்பேக்கர் எடுத்துக்கலாம். இப்போ ஐயோ தெரியாமல் இதோட ஆமோ கீழே போட்டுட்டேன், பேக் ஃபுல்லாகிடுச்சுங்க. பார்த்தா இது மேக் 7ஓட ஆமோ, ஷார்ட் கன் ஆமோ தான், பட் இது மேக் 7க்கு யூஸ் ஆகும். இந்த தேவையில்லாதெல்லாம் எடுத்து போட்டுடலாம். ஃபஸ்ட்டே நம்ம பேக்கை ஃப்ரீயாக வச்சுட்டா தான் நம்மளுக்கு நிறையா பொருள் இல்லை புல்லட் ஆமோலாம் எடுக்க முடியும். ஸோ இப்போ உட்பேக்கரில் கிட்டத்தட்ட 145 ஆமோ இருக்குது. ஆனால் மேக் 7ல் கொஞ்சம் ஆமோ தான் இருக்குது. இப்போ நம்மளுக்கு எதாவது நல்ல கன்று கிடைக்கணும். உட்பேக்கர் ஓகே, பட் மேக் 7 மாற்றுற மாதிரி எதாவது கன்று எனக்கு தேவை. இங்கே என்ன கன்று, பைசன் எடுத்துக்கோ. பைசன் சூப்பரான கன் கைஸ். MP40 அளவுக்கு தான் பைசனும். MP40 ஒரு சூப்பரான கன் தான். ஸோ பைசனும் சூப்பரான கன், எனக்கு பிடிச்ச கன்று MP40யும் பைசனும். இந்த மேட்ச் ஃபுல்லாக நம்ம பைசனே வச்சுக்கலாம். பைசன், உட்பேக்கர் வச்சுக்கலாம். அங்கே எவனோ இதை திறந்துருக்கான், இது பேர் எனக்கு என்னன்னு தெரியல, பட் இதை திறந்துருக்கான், யாருன்னு தெரில. நம்ம உள்ளே போய் ஏதாவது நல்ல லூட் இருக்கான்னு பார்ப்போம். இல்லை இதுவே திறந்துச்சான்னு தெரில, ஏன்னா நிறைய அப்டேட்லாம் ஆயிருக்குன்னு கேள்விப்பட்டேன், பட் எனக்கு அதெல்லாம் தெரியல. அதனால நம்ம உள்ளே போய் என்ன லூட் இருக்குன்னு பார்ப்போம். சூப்பர் மெடிக்கேட் ஒன்று அந்த பக்கமாக இருக்குது, அதை எடுத்துக்கலாம் அப்புறமா. இங்கே என்ன லூட்டு, இங்கே பைசன் ஆமோ இருக்குது. இங்கே இதில் அவ்வளோவா இல்லை. அடுத்து இங்கே உட்பேக்கர் ஆமோ தான் இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட ஆல்ரெடி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, ஸோ தேவையில்ல. சூப்பர் மெடிக்கேட் இருக்குது. அடுத்து இங்கே என்ன கன்ஸ்லாம் இருக்குது, SVD. உட்பேக்கர் SVD எடுத்துக்கலாம். ஏன்னா உட்பேக்கரை விட SVD கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம SVD எடுத்துக்கிட்டாச்சு. இந்த 2 கன்று அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஏன்னா அந்த ஸ்னைப்பர்லலாம் கொஞ்சம் அடிக்கும் போது ஸ்கோப் போட்டுரும் அது தானாகவே. ஸோ அது லைட்டாக கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதில் 1 ஹெட்ஷாட் அடிக்கலாம் கொஞ்சம் ஈஸியாக.
பட் நம்ம ட்ரை பண்ணலாம் அடிக்க முடியுதான்னு. இப்போதைக்கு நம்ம இந்த எஸ்விடியும் அடுத்து பைசனும் வச்சுக்கலாம். என்னோட போன ஃப்ரீ ஃபயர் ஐடியாவுமே எஸ்விடி அப்படின்னு போட்டு என்னென்னமோ போட்டிருப்பேன், ஏதோ இதெல்லாம் போட்டிருப்பேன். இப்போ வந்து இங்கே ஒரு சூப்பர் மெடிக்கேட் இருக்குது. சூப்பர் மெடிக்கேட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் ஃபுல்லாகவே 1 இன்ச் இருந்தாலும் ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். அதான் ரீஹெல்த் பண்ணிடும் ஹெச்பியை. ஸோ இப்போ வந்து இந்த மேட்ச் ஆரம்பித்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஆனால் இருந்தாலும் நம்ம ரொம்ப நேரம் இல்லை, இப்போ ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். ஆனால் ஒருத்தனும் நம்ம கண்ணில் சிக்கல, ஒருத்தன் மட்டும்தான் ஸ்டார்டிங்கில் அதுவும் சிக்கினா. ஆனால் இப்போ யாருமே சிக்கல. ஏன்னா இது வந்து புது மேப்பு, எனக்கு தெரில, மற்றவங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம். இன்னும் அதில் வந்து எத்தனை 16 பேர் தான் இருக்காங்க நம்மளை சேர்த்துக்காம. நம்மளை சேர்த்தோன்னா இங்கே இது வேறு இருக்குது கைஸ், அந்த பாக்ஸ் மாதிரி ஒன்று வருமே. அந்த பிளேன் வந்துட்டு இருந்ததுன்னா நம்ம அங்கே இருந்திருக்கலாம். அந்த பிளேன் ஆனால் அங்கே வரல. ஏன்னா அதில் ஒரு சில டைம் குரோஸாலாம் கிடைக்கும். குரோஸா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது ஒன்றா. ஸோ இந்த டவரில் ஏறியாச்சு பார்ப்போம் எவனாச்சும் கிடைக்கிறான்னு. ஏன்னா ரொம்ப ஒரு 6-5 நிமிஷம் ஆனாலும் ஒருத்தனும் கிடைக்கல. ஆனால் போன வீடியோலலாம் நம்மளுக்கு நிறையா பேர் இந்த பக்கம் திரும்பினா ஒருத்தன், அந்த பக்கம் திரும்பினா ஒருத்தனும் கிடச்சிட்டே இருந்தாங்க. இந்த வீடியோவில் வந்து என்னென்னா கொஞ்சம் ஒருத்தன் 2 பேர் தான் சிக்கிறாங்க. இப்போ கைஸ், டவர் மேலே ஏறியுமே கண்ணு முறுக்க முடியல அவனுங்கள. ஒருத்தனுமே இல்லை. மாட்டினான்டா, இங்கே ஒருத்தன் இருக்கான், நம்ம கவனிக்காமல் இருந்திருக்கோம். எஸ்விடி வச்சு ஸ்கோப் போட்டுடலாம். ஏன்னா இவன் வந்து பாட்டு தான், பிளேயர் இருந்தால் தான் நம்ம வந்து அப்படியே பைசன் எடுத்து அடிக்கணும். அங்கே கீழே ஒருத்தன் இருக்கான், சுடு 2 ஷாட் போட்டாச்சு. இன்னும் ஒரே ஒரு ஷாட் தான். ஓடிட்டே இருக்காங்க கைஸ். இருங்க, கை வச்சுட்டு ஸ்பீடாக ஓடலாம். அதுவுமே பாட்டு தான். பிளேயர் இருந்தால் நல்லா ஈஸியாக தான் இருக்கும். இந்த மேட்ச்சில் நம்ம பூயா வாங்கி ஆகணும். இன்னும் 13 பேர் தான் இருக்காங்க. நம்ம 2 கில் தான் பண்ணியிருக்கோம். 13 பேர் இருக்காங்க. இன்னும் நம்மளை சேர்த்துக்காம தான் சொல்கிறேன், 13 பேர் இருக்காங்க. அடுத்து எஸ்விடியில் இப்போ 129 ஆமோ இருக்குது. அடுத்து பைசனில் நிறையாவே இருக்குது, 205 கிட்டேயே இருக்குது. ஸோ இப்போ நம்ம போக வேண்டியதான். நம்ம பேக் வேறு ஃபுல்லாக போகுது காய்ஸ். லூட்டை காமிக்க மாட்டுறானுங்க, அதை விட்டு அந்த ஸ்கார் கன்று காமிக்கிறாங்க. ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு லேண்ட்மைனும் இருக்குது. அந்த லேண்ட்மைன் வந்து நம்ம எதாவது ட்ராப் செட் பண்ணலாமா, இல்லை ட்ராப்பு துரோக மூமெண்ட் அதெல்லாம் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பண்ணலாம். யாரையாச்சும் ஃப்ரெண்டு பிடிச்சி அவங்கள சுட்டு தள்ளிடலாம். ஸோ இப்போ வரைக்குமே யாருமே கண்ணுக்கு மாட்டல. யாராச்சும் இருக்கீங்களாடா? டேய், யாரும் இல்லை காய்ச்சிங்க. நம்ம இது வரைக்கும் யாரும் இல்லைன்னு சொல்லும் போது கரெக்டாக ஒருத்தன் வந்துட்டான். ஓகே, போடுவேனே, கிட்ட போய் போடல. ஏன்னா வந்து பாட்டு தான், சிசி தான், பைசனரு போடு. செத்தான்டா. ஓகே, இப்போ நம்ம அடுத்து வேறு யாராச்சும் மாட்டுறாங்களான்னு பார்க்கணும். இப்போ வரைக்கும் நம்ம 3 கில் தான் பண்ணியிருந்தோம். ஆனால் போன மேட்ச்சில் வந்து நம்ம இந்த டைமிங்லலாம் இது 10-15 கில் பண்ணியிருப்போம். இந்த மேப்புனால தான் கைஸ். இல்லைன்னா நான் பெருமுடா அந்த மாதிரி இருந்ததுன்னா நான் வந்து இந்த நேரத்துக்கு 10-15 கில் எடுத்துருப்பேன். இப்போ வந்து ஃபைனல் ஃபைட்டே வந்துருச்சு. 9 பேர் தான் இன்னும். என்னையும் சேர்த்துக்காம 9 பேர். இந்த மினி ஊசிலாம் கிடச்சிருக்கு. அதெல்லாம் நம்மளுக்கு வேணும்னா சேஃப்டிக்கு எடுத்துக்கலாம். பட் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. அதுவும் இந்த மேப்பை சுற்றி அந்த ஸ்னோ மவுண்டெயின் மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நீங்கள் எப்போயாச்சும் ஸ்னோ மவுண்டெயின் போயிருக்கீங்களான்னு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழித்து இப்போ ஒருத்தன் மாட்டியிருக்கான். நீங்கள் எப்போயாச்சும் ஸ்னோ மவுண்டெயின் போயிருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எந்த கண்ட்ரியில் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஸோ இப்போ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 6 பேர் தான். இன்னும் நம்ம வந்து 4 கில் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து 6 பேர் நம்மளை சேர்த்துக்காம. ஸோ பூயா எடுக்கிற நிலமையில தான் இருக்கோம். பூயா கிடைக்குமான்னு தெரியலையே. கிடைக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம பூயாக்காக தேடுவோம் எனிமீஸை. இன்னுமே அந்த 7 பேரும் அப்படியே தான் இருக்கானுங்க. சாரி, அந்த 6 பேருமே.
அவனுங்களே எனிமீஸே கண்டுபிடிச்சி சுட்டுக்கிட்டா நல்லா இருக்கும். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான். ஆனால் ஆல்ரெடி நம்ம 4 கில் தான் பண்ணியிருக்கோம். இப்போ 7 பேர் தான் இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு 20-25 பேர் இருந்திருப்பாங்க. அவங்கள சுட்டுக்கிட்டாங்க. ஆனால் நம்ம 4 கில் தான் பண்ணியிருக்கோம். அதனால யாருமே இது வரைக்கும் கண்ணில் மாட்டல. அதே 6 பேர் அப்படியே தான் இருக்காங்க. எங்கே இருக்காங்கன்னு தெரில. நம்ம ஒரே இடத்துல தான் சுற்றி வரோம். ஆனால் ஒருத்தரும் மாட்ட மாட்டுறாங்க. ஓகே காய்ஸ், ஒருத்தனை மாட்ட மாட்டேன்னு சொன்ன உடனே எவனோ ஒருத்தன் செத்துட்டான். இப்போ வந்து 4 பேர் தான் இருக்கும். அது வந்து செகண்ட் ஃபைனல் ஃபைட்டு. ஃபஸ்ட்டு ஃபைனல் ஃபைட் வந்து 10 மெம்பர்ஸ் இருக்கும் போது வரும். செகண்ட் ஃபைனல் ஃபைட் வந்து 5 மெம்பர்ஸ் இருக்கும் போது வரும். ஸோ இன்னும் நம்மளுக்கு வந்து 4 பேர் இருக்காங்க. நாங்கள் சும்மா அந்த ட்ரக்கு போட்டிருக்கேன். நம்ம ட்ரக்கில் போய் எனிமீஸை தேடலாம். எங்கே என் ட்ரக்கு? மேலே வந்துட்டுருக்கு. வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ட்ரக்கில் ஏறி நம்ம எனிமீஸை தேட வேண்டியது தான். இந்த ட்ரக்கில் எவனையாச்சும் ஏற்றியே ஆகணும். அவ்வளோ வெறியோடு இருக்கேன் நான். ஏற்றி அவன் லூட் மொத்தட்டையும் நம்ம எடுத்துக்கலாம். வந்து இங்கே வர அந்த சேஃப் ஜோன் கிட்ட வந்துட்டே இருக்குது. நம்ம ஆனால் அங்கே போகிறது கொஞ்சம் டேஞ்சர் தான். நம்மக்கிட்ட நிறையா மெடிக்கேட்டருக்கு போட்டுடலாம். ஆனாலும் கொஞ்சம் சேஃப்டி தேவையில்ல. அதனால நம்ம இந்த மேட்ச் முடிக்கணும். நான் 3 பேர் தான். எப்படியாச்சும் அவனுங்களை போட்டு தள்ளிடணும். எங்கே இருக்கான் ஒருத்தனும் நம்ம கண்ணுக்கு மாட்ட மாட்டானுங்க. ஆனால் அவனுங்கள சுட்டுக்கிறானுங்க. நீ எப்படின்னே தெரில. ஸோ ஒருத்தனுமே இன்னும் இல்லை. நம்ம நிறைய இடம் வந்துட்டோம். ஆனால் இந்த ட்ரக்கு ஸ்லோவாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ட்ரக்கில் போய் மரம் இடிச்சிருச்சு. இந்த ட்ரக்கு போய் மரத்தை இடிச்சிருச்சு. நான் தான் இடித்தேன். பரவாயில்ல, ட்ரக் இடிச்சிச்சின்னு சொல்லிட்டேன். ஸோ அங்கே பக்கத்தில் ரெட் கலர்லாம் வருது. அங்கே போவேன். அது டேஞ்சர் ஜோனாக இருக்கும். டேஞ்சர் ஜோனில் போனீங்கன்னா அது ரீல்னு எங்கேயாச்சும் அந்த லேண்ட்மைன் மாதிரி அடிச்சிடும், இல்லை கிரனாட் மாதிரி அடிச்சிடும். ஸோ நீங்கள் இந்த வெளியவே இருங்க டேஞ்சர் ஜோனை விட்டு. ஸோ இந்த ட்ரக் வேறு ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. இன்னும் 2 பேர் தான். 2 பேரும் எப்படியாச்சும் நம்ம கையால் இது சாகணும். பார்ப்போம் கிடைக்கிறாங்களான்ட்டு. இந்த மேட்சுக்கு அப்புறம் நம்ம வந்து லோன் ஊஸ் தான் விளையாடலாம். இது ஒரு மேட்ச்சு, லோன் ஊஸ் ஒரு மேட்ச்சு. இன்னும் அவனுங்க சிக்கலை. ஆனால் ஒருத்தனை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் மாட்டினான்டா. பார்த்தாச்சு ஒருத்தனை. அதுவும் அங்கே இருக்கான், லூட் அடிச்சிட்டு இருக்காரு சார். போடு. இப்போ தான் நம்ம வந்து 5 கில் எடுக்கிறோம். அதுக்குள்ளே 1 vs 1 வந்துருச்சு. பரவாயில்ல, நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டோம். இந்த மேப்பு வந்து புதுசாக இருக்கிறதுனால தான் நம்ம 5 கில் எடுத்துருக்கோம். இல்லைனா 15-20 கில் கிட்டே எடுத்துருப்போம். இப்போ இன்னொருத்தன் எங்கன்னு தேடணும். ஒருத்தனை போட்டாச்சு. இப்போ 1 vs 1 கைஸ். நானும் அடுத்து இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கும். எங்கே இருக்கான் அவன்? இங்கே ஏதோ புது இது மாதிரி இருக்குது. என்னன்னு தெரில. ஒரு வேளை இந்த மேப்பில் இருக்கலாம். அதுவும் சைடில் பாருங்கள், அந்த இது ஆண்டனா மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. சரி, நம்மளுக்கு அது ஒன்றும் முக்கியம் இல்லை. நம்ம எனிமியை தேடலாம், அதுதான் முக்கியம். அதை விட்டுட்டு இதை பார்த்துட்ருக்கோம். இந்த ட்ரக்கு வேறு இரிட்டேட் பண்ணுது. போய் வீட்டில் இடிச்சிக்குது, இல்லை அந்த இதில் இடிச்சிக்குது. ஒரு டேர்னிங் எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். ஓய் எவனோ நம்ம கிடச்சிட்டான்னு நினைக்கிறேன். அவனும் கைஸ் மாட்டினா. அவனும் சுடு. இவனுமே பாட்டு தான். ஓடுறான். இவனுமே பாட்டு தான். நம்ம ஓடி போய் தான் அவனை போய் சுடணும். இருங்க, ஓடி போய் சுட வேண்டியது தான் அவனை. எங்கே இருக்கான்? தண்ணியில் போட்டானா? சுட்டாச்சு கைஸ். ஓகே, நம்மளுக்கு தான் பூயா. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து நம்ம சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டில் சொன்னோம்ல பூயா எடுத்துருவோன்னு, அந்த மாதிரி பூயா எடுத்தாச்சு. நம்ம வந்து மொத்தமாக 6 கில் தான் பண்ணியிருக்கோம். ஆனால் பூயாவே கிடச்சிருச்சு. இந்த மேட்ச் ஸ்டார்டிங்கில் ஒரு 25 பேர்கிட்ட இருந்துருவாங்க. இப்போ நம்ம லாபி கொடுத்துட்டு நம்ம வந்து இப்போ லோன் ஊஸ் போக வேண்டியது தான். ஸோ இது வேறு எக்யூப்பு. ஓகே, லெவல் 4 போயிட்டோம். நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். அதனால தான் லெவல் 4ல் இருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு இது வேறு பெட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம எக்யூப் பண்ணிக்காச்சு. அது என்ன பெட்டுன்னு தெரில. பரவாயில்ல, நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ லோன் ஊஸ் போகலாம்.
இல்லை லோன் wolf வந்து நம்ம டூவில் போனோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் அந்த பாட் தான் வருவாங்க. பட் லோன் wolf ஒரு சில டைம் பிளேயர்ஸ் தான் வருவாங்க, பாட்ஸ் இல்லை, பிளேயர்ஸ் தான் வருவாங்க. ஸோ நம்ம அடிச்சிடலாம். எங்கடா என்னோட டீம்மேட்டு? காய்ஸ் என்னோட டீம்மேட்டை வந்துட்டான். இவன் பேர் என்ன தெரில, ஏதோ PATRAJன்னு இருக்கு, தெரியல. நம்மளோட ஐடி வந்து FF டெவில் ஜெய். சூப்பராக இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆரம்பிச்சிச்சு. MP40 சூஸ் பண்ணியிருக்கான். யாருன்னு தெரில, ஆப்போசிட்டா இல்லை நம்ம டீம்மேட்டான்னு தெரில, நம்மளுக்கு சான்ஸ் தெரில சூஸ் பண்ணேன். இங்கே மாட்டினான்டா. இந்த ஓடிட்டே இருக்கான். செத்தான். அடுத்து எங்கள் மேலே இருக்கானா, போட்டு அங்கே க்ளோவால் போடுறானா, இங்கே இருக்கேன். 2 பேரும் நம்ம தான் போட்டிருக்கோம். அவன் நம்ம டீம்மேட் ஒருத்தனை கூட போடல. ஸோ இப்போ நம்ம வந்து 1 vs 0ல இருக்கோம். அவங்க 0, நம்ம 1. ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்த மேட்ச் அடுத்த ரவுண்ட் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியதான். மாட்டினா இங்கே ஒருத்தன் மாட்டினா. ஹெட்ஷாட்டு கடைசியாக மட்டும் ஹெட்ஷாட் போட்டிருக்கோம். மேலே ஒருத்தன் இருக்கான், பார்த்துட்டேன். எப்படி கீழே இறங்கிட்டா ஒரே ஒரு ஹெட்ஷாட் போட்டிருக்கோம். சுடு. ஓ காய்ஸ், இன்னும் ஒரே சொட்டு தான் அவனுக்கு ஹெல்த் இருக்கு. போட்டுரு. கடைசியாக அவனுக்கு ஹெல்த் மட்டும் குறைச்சிட்டு நம்ம செத்துருக்கோம். ஸோ இப்போ 2 பாயிண்ட் எடுத்துட்டான். அவங்க இன்னுமே 0 பாயிண்ட் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்லேயும் நம்ம வின் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து இன்னும் 5 செகண்ட்ஸில் வரப்போதான். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இங்கேருந்து க்ரோஸாவா, இங்கேருந்து இது ஸ்கோப் போட்டு அடிச்சிடலாம் அவங்கள. ஆனாலும் வெளியே போகலாம். ஏன்னா அவங்க வந்து கிரனட்லாம் தூக்கி போடுறாங்க. நம்ம டீம்மேட் வந்து அடி வாங்கிட்டு இருக்கா, அது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. நம்ம போய் எனிமீஸை அடிப்போம். நம்ம டீம்மேட்டை போட்டே தள்ளிட்டானுங்கடா. ஸோ போட வேண்டியது தான் அவங்களே. போட்டாச்சு. இன்னும் ஒருத்தன் ஹெல்த் வேற கொஞ்சம் தான் இருக்கு. என்னடா அங்கே எவனும் கிரானைட் தூக்கி போடுறான். நம்மள சுட்டுருக்கலாம், கொஞ்சம் ஹெல்த்து தான். ஆனால் நம்ம அவனை சுட்டு முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து இன்னும் 3.0ல இருக்கோம். ஸோ இங்கேருந்தே ஸ்கோப் போட்டு அடிக்கலான்னு நினைக்கிறேன். டேமேஜ் தந்தா அவனும் செத்தான், நானும் செத்தேன். என் டீம்மேட்டும் செத்துருக்காங்க ஐஸ். இவன் போட்டுட்டான் போல என் டீம்மேட்டை, எப்பனே தெரில, நான் பார்க்கல. இப்போ நம்ம வந்து அடுத்த மேட்ச் நம்ம தான் கன் சூஸ் பண்ணுறோம். SVD ஸ்கார் சூஸ் பண்ணலாம். 3 கன் சூஸ் பண்ணலாமா? 3வது கன்னா வேணா மினி ஊசி. அதுக்குள்ளே மேட்ச்சு ஆரம்பிக்க சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஸ்கார்லேயே அடிக்கலாம். SVD Y எடுத்துருக்கோம், அடுத்து ஸ்கார் லெவல் 3 எடுத்துருக்கோம். ஸோ ஸ்கார் வந்து நல்ல கன் தான், எனக்கு பிடிச்ச கன் தான். பட் இது லோன் wolfல நான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் BR ரேங்க்டு CS ரேங்க்லலாம் யூஸ் பண்ண மாட்டோம். சரியான ஹெட்ஷாட்டு. 2 பேரும் ஹெட்ஷாட் கடைசியில். ஸோ நம்மளுக்கு வந்து 8 ஹெல்த் தான். ஆனால் நம்ம வந்து ஜெயிச்சிருக்கோம். இப்போ வந்து மேட்ச் பாயிண்ட் வந்துட்டோம் கைஸ். இன்னும் 1 தான், கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். எங்கே இருக்கானுங்க? இவன் மேலே ஏறி நின்று பார்ப்போம். அசைஞ்சிடாதடா. அசைஞ்சிட்டான்டா. இப்போ எங்கே இருக்கானுங்க எனிமீஸ்? நம்ம டீம்மேட்டை பார்த்துட்டேன். அதுதான் மேலே வந்து அந்த ஃபுட் பிரிண்ட் சிம்பிள் காமிக்குது. பார்க்கலன்னா அப்படி காமிக்காது. அடி வாங்கிட்டான், செத்தே போயிட்டான் கைஸ். எங்கேருந்து அடித்தான்? இங்கே போகிறான். ஓகே, போட்டோம். நம்ம வந்து இங்கே ஒழிஞ்சிக்கலாம். சுடு. SVD எடுத்துருக்கணும், நான் தெரியாமல் ஸ்கார்லேயே அடிச்சிட்டேன். ஓகே, பரவாயில்ல. இப்போ SVD எடுத்து ரெடியாக இருப்போம். வந்துட்டான், போடு. ஓகே கைஸ், இன்னும் ஒருத்தன் தான். இப்போ நம்ம போய் அடித்தோன்னா கரெக்டாக இருக்கும். எங்கே இருக்கான் அவன்? என்ன அங்கேயோ? சார் வந்து ஆஃப்லைன் போயிட்டாரு. பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து இது அட்வான்டேஜ் தான். ஒரு ஸ்கோப் போட்டு ஹெட்ஷாட் போட வேண்டியது தான். ஓகே, போட்டாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ அன்டில் பாய் ஃப்ரம் ஜெய் கேமிங். பாய். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருங்க. பாய்.